எனக்கும் இந்த தமிழ்நாடும் தமிழ்நாடு இருக்கட்டும், தமிழ்நாடு மட்டும் இருக்கட்டும். இங்கே நடக்கிற நிகழ்வுகள், அதாவது டெய்லி நடக்குது இல்லையா? ஓ, கடலூர் பக்கத்தில் 3 வயசு குழந்தைய பாலியல் வன்முறை பண்ணி கொலை பண்ணியிருக்கானுங்க. சாத்தான்குளம்ல அப்பன் பையன் 2 பேரையும் அடித்தே கொலை பண்ணி அந்த 5 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த அடித்து கொன்ன காவலர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க காவலர்கள்லாம் சொல்லக்கூடாது, கொலைகாரங்க தான். அவங்களுக்கே ஒன்றும் தண்டனை கிடைக்கல. போன வாரம் சென்னையில் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்திருக்கிறான். அவங்க அம்மா வந்து பையன் வெளில போனால் ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அவனுடைய ஆப்போசிட் கேங் ஏதோ உடச்சி உள்ளே போய் தூங்கிட்டு இருந்தவனே வெட்டி கொலை பண்ணியிருக்கானுங்க. இன்னொருத்தவன் வேறு ஊரில், அவனுக்கு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் வந்து ஒருத்தவன் அவன் தங்கச்சி ஏதோ லவ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவனை அடித்து தண்ணிக்குள்ளே முக்கி கொலை பண்ணுறத வீடியோவாக எடுத்து வச்சுருக்கான். எப்படி? இன்னொருத்தவன் அவனுடைய லவ்வரான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டதுக்கு அந்த பொண்ணை கொலை பண்ணிவிட்டு அவன் அந்த பாடியை மறைக்கிறதுக்கு இவன் அந்த பாடியை ஒரு இடத்துல புதைச்சிட்டு மறுபடியும் வேறு இடத்துல கொண்டு போய் துண்டு துண்டாக வெட்டி அந்த பாடி வந்து அந்த பொண்ணுடைய பாடி வந்து போலீஸ்கிட்ட கிடைக்கக்கூடாது, கிடைச்சா கேஸ் போட்டுருவாங்க, கிடைக்கலன்னா இதே இல்லை, ஆதாரமே இல்லை, அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அவ்வளோ வேலை பண்ணியிருக்கான். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியுது சட்டம் எப்படி இருக்குன்ட்டு. இன்னொரு ரவுடி அப்படி தான், அவனும் ஜாமீனில் வந்தவனுங்க. இவனுங்கெல்லாம் ஜாமீனில் வந்தவனுங்க. பல குற்ற வழக்கு. நேற்று விழுப்புரமில் ஒருத்தன் அவனை போலீஸ்னு சொல்லிக்கிட்டு ஒரு இளம் ஜோடி, ஒரு பொண்ணு வந்து ஊர்லேருந்து வந்திருக்கு. அதை வந்து அவங்க சொந்தக்கார பையன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்கான் பைக்கில். அப்போ ஒருத்தன் வழி மறித்து அந்த பொண்ணு வந்து நான் போலீஸ்காரன், அதனால் நீ வந்து எனக்கு பணம் எடுத்து கொடுன்னு அந்த பையனை அடித்து துரத்தி விட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் ஏடிஎம்மில் பணம் கொள்ளை அடிச்சு, அதாவது பணத்தை இந்த பொண்ணுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுக்க சொல்லி, அப்புறம் பாலியல் வன்முறை வேறு, அதுவும் போலீஸுங்கிற பேரில். ஆனால் அவன் போலீஸ் கிடையாதான். இவன் மேலே ஏற்கனவே நிறையா குற்ற வழக்குகள், வழிப்பறி, கொலை முயற்சி, கொள்ளை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறையா வழக்கு பெண்டிங்கில் இருக்கான், அதாவது நிலுவையில் இருக்கான். அப்போ இப்படி குற்ற வழக்குகள் நிறையா இருக்கிறவங்களே ஜாலியாக வெளில மறுபடியும் குற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது குற்றம் பண்ணுற போலீஸ்காரங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது. இன்னும் நீங்களாம் நம்பிட்டு இருக்கீங்க பாருங்கள். இத்தனை இது வந்து ஒரு அமைதியான நாடு, அற்புதமான நாடு, கடவுளுக்கு இணையான, அதாவது கடவுள் மாதிரி நம்பிட்டு இருக்கீங்க பாருங்கள். சில பேர்லாம் வேலையை செய்ய மாட்டாங்க. அவங்களெலாம் எப்படி தான் நம்புறீங்களா தெரியல. எப்படி எனக்கும் ஒன்று புரியுது. அவங்களும் பாவம் நிறையா பணம் செலவு பண்ணி தானே ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் போகிறாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு எவ்வளோ பணம், அதுக்கப்புறம் அவங்களும் பாவம் தானே, என்ன பண்ணுறது? சரி, இப்படி தான் இருக்கும், இதுதான் நாடு, இப்படி தான் இருக்கும். அப்படியே இருந்துக்குங்க.